ஹிப்பி என்பது 1960களில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் தோன்றிய ஒரு இளைஞர் சமுதாய மற்றும் கலாச்சார இயக்கமாகும். இது சுதந்திரம், அமைதி, கருணை மற்றும் சமூக சீர்திருத்தம் போன்ற கொள்கைகளை வலியுறுத்துகிறது. ஹிப்பிக்கள் பொதுவாக தங்களது உடை, கூந்தல் மற்றும் நடத்தை மூலம் தங்களை வேறுபடுத்திக் கொள்கின்றனர். அவர்கள் பல்வேறு கலை வடிவங்கள், இசை மற்றும் இலக்கியம் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றனர். அதே நேரத்தில் அவர்கள் அளவுக்கு மீறிய போதைப்பொருள் உட்கொள்ளல், வெளிப்படையான பாலியல் உறவு, ஆபாசமான ஆடை அலங்காரம் போன்றவற்றுக்காகவும் அறியப்படுகின்றனர். அவர்களின் இந்த கலாச்சாரம் வெகுஜன மக்களை முகம் சுளிக்க வைத்ததால் ஹிப்பி கலாச்சாரம் வெகுஜன மக்களின் வெறுப்புக்கு உள்ளானது. இது ஹிப்பிகளுக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கியதால் ஹிப்பிக்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவிலிருந்து வெவ்வேறு பகுதிக்கு சென்று நாடோடிகளாக வாழத் தொடங்கினர். அந்த வகையில் அவர்கள் இந்தியாவுக்கும் வந்தனர். இந்திய அரசாங்கமும் ஹிப்பிக்கள் மீது கருணை காட்டியதால் அவர்கள் இந்தியாவின் சில பகுதிகளை தங்களது விருப்பமான இடமாக தேர்ந்தெடுத்து வசித்து வருகின்றனர். அந்த வகையில் ஹிப்பிக்கள் கூட்டம் கூட்டமாக காணப்படக்கூடிய 5 இந்திய இடங்களை பற்றி இப்போது பார்ப்போம். கசோல் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் அழகிய பார்வதி பள்ளத்தாக்கில் அமைந்திருக்கும் கசோல் ஒரு காலத்தில் ஆரவாரமில்லாத ஒரு மலை கிராமமாக இருந்து இன்று சுற்றுலா பயணிகளுக்கு விருப்பமான இடமாக உருவெடுத்துள்ளது. கஞ்சா புழக்கத்தை தாராளமாக கொண்டுள்ள இப்பகுதி இந்தியாவில் வேறு எங்கும் காணப்படாத சைட்ரான்ஸ் கலாச்சாரத்தை கொண்டுள்ளது. இஸ்ரேலியர்கள் கசோல் நகரத்தை நாடி அதிக எண்ணிக்கையில் வந்ததன் விளைவாக புகழ் வெளிச்சத்திற்கு வந்த கசோல் கிராமம் இப்போது ஹிப்பிகளின் புகலிடமாக மாறியுள்ளது. கஞ்சாவுக்கு இங்கு கடிவாளம் இல்லை என்பதால் ரம்மியமான இயற்கை சூழலில் கிடைக்கும் தாராளமான கஞ்சா போதை கசோல் கிராமத்தை ஹிப்பிகளின் சொர்க்கபுரியாக மாற்றியுள்ளது. கோகர்னா அழகிய கடற்கரைகளை வரமாக பெற்றுள்ள கர்நாடகா மாநிலத்தின் கோகர்னா நகரில் பொஹேமியன் வைப் உள்ளது. ஒரு காலத்தில் பக்தர்கள் கூட்டமாக அலைமோதும் கோவில் நகரமாக இருந்த கோகர்னா இப்போது ஹிப்பிகளின் சொர்க்கமாக மாறியுள்ளது. கோவாவின் நெரிசலான கடற்கரைகளில் இருந்து ஒதுங்கி தனிமையை விரும்பிய ஹிப்பிக்கள் நேராக கோகர்னா நகரில் வந்திறங்கினர். ஹிப்பிகளின் வருகைக்கு பின்னர் கோகர்னா கடுமையான கலாச்சார மாற்றத்திற்கு உட்பட்டது. தென்னிந்தியாவில் கோகர்னா தான் ஹிப்பிகள் புழங்கும் ஒரே இடமாக உள்ளது. இங்கு ஹிப்பிகளின் கடற்கரையோர விளையாட்டுகள், மலையேற்றம் முதல் நெருப்பு நடனம் வரை பல வேடிக்கையான ஹிப்பி கலாச்சார நிகழ்வுகளை காண முடியும். புஷ்கர் ராஜஸ்தான் மாநிலத்தின் புஷ்கர் நகரம் அதன் பிரம்மாண்டமான கால்நடை கண்காட்சிக்காக புகழ்பெற்றது. இந்த கண்காட்சியை பார்வையிடுவது ஹிப்பிகளுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். இந்தியாவின் ஒரு பிரம்மன் கோவில் உட்பட 400க்கும் மேற்பட்ட கோவில்களை கொண்டுள்ள புஷ்கர் நகரம் ஆன்மீகம் மற்றும் சுதந்திர மனப்பான்மையின் அழகான கலவையாகும். ஹிப்பிகளை வரவேற்கும் இந்நகரில் அவர்களை கவர வண்ணமயமான கடைகள் மற்றும் கஃபேக்கள் உள்ளன. 1960கள் மற்றும் 70களின் உச்சத்தில் இருந்த ஹிப்பி கலாச்சாரத்தின் தாக்கம் இன்றும் புஷ்கர் நகரில் காணப்படுகிறது. இதற்கு சான்றாக ஜாஸ் நைட்ஸ் மற்றும் சைட்ரான்ஸ் பார்ட்டிகள் போன்ற ஹிப்பி கலாச்சார நிகழ்வுகள் அங்கு பரவலாக நடைபெறுவதை காணலாம். இந்தியாவின் மிகவும் புனிதமான இடங்களில் ஒன்றாக கருதப்படும் புஷ்கர் நகரம் ஹிப்பி கலாச்சாரத்தின் தாக்கத்திற்கும் உட்பட்டிருப்பது பலருக்கும் ஆச்சரியமளிக்க கூடியதாக உள்ளது. ஆரம்போல் இந்தியாவில் ஹிப்பிகளின் தலைநகரம் போல செயல்படுகிறது கோவா மாநிலம். கோவாவில் ஹிப்பி வரலாறு 1970களின் முற்பகுதியில் செல்கிறது. ஹிப்பி கலாச்சாரம் மற்ற நாட்டு மக்களால் வெறுக்கப்பட்டு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட போது ஹிப்பிக்கள் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தனர். ஆசியாவில் ஹிப்பிக்கள் வந்திறங்கிய இடம் கோவா மாநிலமாகும். இந்திய அரசாங்கம் ஹிப்பிக்களை அரவணைத்துக் கொண்டதால் கோவாவில் ஹிப்பிக்கள் தங்கியிருந்தனர். குறிப்பாக கோவாவின் ஆரம்பல் பகுதி ஹிப்பிக்களின் புகலிடமாக மாறியது. அங்குள்ள ஹிப்பிக்கள் தங்கள் கையால் செய்த கலைப்பொருட்களை அங்குள்ள சந்தையில் விற்பனை செய்வதை நம்மால் இன்றும் பார்க்க முடியும். போதை கலாச்சாரம், பாலியல் உறவுகள், கட்டுப்பாடுகள் இல்லாத வாழ்க்கை முறை ஆகியவற்றுக்கு எதிரான குரல்கள் கோவாவில் இல்லை என்பதால் அம்மாநிலம் ஹிப்பிகளின் தாயகமாகவே உள்ளது. ரிஷிகேஷ்
கங்கை நதியை ஒட்டிய இந்த அழகான மலைநகரம் ஹிப்பிகளுக்கு சொர்க்கமாக இருக்கும் மற்றொரு இந்திய பகுதி. இந்தியாவின் யோகா தலைநகரமாக புகழ்பெற்றுள்ள ரிஷிகேஷுக்கு ஹிப்பிகள் வந்து குவிவதற்கு காரணம் யோகா கற்றுக்கொள்ள அல்ல, மாறாக சகஜமாக கிடைக்கும் தரமான கஞ்சா புகைப்பதற்கு இங்கு வருகிறார்கள்.